கேது தசை எல்லாத்துக்கும் கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஏன் இந்த வார்த்தை வருது? கேது யோகமா உட்காந்துருந்தாலும் கெடுக்குமா அப்படின்னாக்க, கெடுக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. கேது யோகத்தை கொடுக்கறதெல்லாம் உண்டு. பட் கேது தசை நடக்கையில் என்ன பிரச்சனை வரும்னா, அந்த தசை முடிகிறதுக்குள்ள ஒரு எமோஷனல் டார்ச்சர் அல்லது ஃபைனான்ஷியல் டார்ச்சர்னு ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்கும். இந்த எமோஷனல் அண்டு ஃபைனான்ஷியல் டார்ச்சர் அப்படிங்கிறது ஓவர் கம் பண்ணுறது இருக்கு இல்லையா? இது அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கேது உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷன். அப்போது கேது ஒரு பாசிட்டிவான பொசிஷனில் உட்காந்துருக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். கேது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தசை நடத்துகிறார், அதை குரு பார்க்குறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ முழுமையான கெடுபலன்கள் நடக்காது. அந்த எமோஷனல் அண்ட் ஃபைனான்ஷியல் டார்ச்சர் இந்த பிரச்சனைங்கிறது ஒரு லெவலுக்கு, அதாவது அஃபோர்டபுளாக இருக்கும், சமாளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். சிலருக்கு அது ஃபுல்லி நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ கேது தசையில் ஒரு கடுமையான காலத்தை ஓவர் கம் பண்ணுவாங்க, தாண்டி வருவாங்க. சரி, யோகமாக உட்காந்துருந்துச்சுன்னு வைங்களேன், கேது தசையை போல் அள்ளி கொடுக்கறது எதுவும் கிடையாது. அந்த கேது தசையில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். அது மாதிரி எத்தனையோ ஜாதகங்களை நம்ம சேனலில் வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ மொத்தத்தில் கேது தசையை பொறுத்த வரைக்கும் அந்த தசை முடியலை, வாழ்க்கையில் ஒரு பிரமாதமான அனுபவம் வந்துடும் எல்லாத்துக்கும். அந்த அனுபவம் நியூட்ரலைஸாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக, அதுலேயும் ஹைலி பாசிட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கேது அமைஞ்சிருக்க இடத்தை பொறுத்து தானே தவிர, மற்றபடி கேதுனாலே கெடுத்துப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் தப்பு.